ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களோட ஆரணி கதைக்கிறேன். வெல்கம் டு ஆரணி சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு என்ன வீடியோ நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன்டா, கேக்குக்கு மேலே தூவுற, கப் கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுற அந்த ஸ்ப்ரிங்கல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்ட போகிறேன். மிகவும் மிகவும் இலகுவான வழி. அதோட நீண்ட காலத்துக்கு நீங்கள் இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதலில் நன்றாக அரிக்க வேணும். நன்றாக அரித்தா தான் அந்த ஸ்மூத்தாக வரும். அந்த ஐசிங் நல்லா ஸ்மூத்தாக வரும். இது நான் 2 எடுத்துகிறேன். அந்த வீடியோ தெரியலை. ஐசிங் சீனி எடுத்துருக்கிறேன். அரை கப் ஐசிங் சீனி எடுத்துருக்கேன். அது நான் 2 விதமாக செய்து காட்ட போகிறேன். ஒன்று முட்டையில், ஒன்று தண்ணியில் செய்து காட்ட போகிறேன். 2 மிகவும் இலகுவானது. அந்த அளவுக்கு அந்த ஊற்றுற மாதிரி ஒரு பதத்துக்கு நான் எடுக்க போகிறேன். ஆக திக்காயம் இல்லை, ஆக தண்ணியாயம் இல்லாமல் ஒரு 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 பதத்தில் நான் எடுக்க போகிறேன். அந்த பதம் எப்படியா இருக்குமென்னு சொல்லி வாங்க பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக நான் விட்டு விட்டு சேர்க்குறேன். அந்த கரண்டியால் தூக்கேக்க அப்படி ஒரு ஊற்றுப்படுற மாதிரி ஒரு பதம் வேணும். அதை மாதிரி முட்டையில் செய்கிறதும் நல்ல இதாக வரும். இப்போ முட்டையில் செய்ய விரும்புகிறாங்க, முட்டையில் செய்யலாம். தண்ணி உங்களுக்கு காசு குறைவான இதாக இருக்கும். முட்டைன்றது ஒரு முட்டை, காசு தண்ணியில் செய்கிறது மிக மிளவாக இருக்கும். ஒரு வித்தியாசமும் இல்லை, 2ம் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ அந்த ஐசிங் தெரியுது, ஐசிங் அந்த குழைச்சது தெரியுது பாருங்கோ. அதிலே ஆனால் உண்டு தண்ணியில் செய்கிறது கொஞ்சம் இறுக்கமாக வரும். முட்டையில் செய்கிறது எப்போவுமே தண்ணி பதம் அந்த குறையாமல் இருக்கும். அதுக்கு தேவையான கலரிங்கை சேர்த்து போட்டு அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு 4 கலர் நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னாட்டா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கலர்ஸ் எடுக்கிறது இதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் கேக்குக்கு மேலே தூவுறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கலாம், வடிவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஜெல் எடுக்கிறது, ஜெல் என்ற ஒரு ஐசிங் கலர்கள் எடுக்கிறேன்னு எல்லாம். நான் அந்த க்ரீன் கலர் நான் நினைக்கிறேன் அது பவுடராக எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் சில திட்டாக இருக்க பார்க்கும். அதால் ஜெல் எடுத்தால் டக்குன்னு ஜெல் ஆயிரும். இப்போ எங்களோட ஐசிங் ரெடி ஆகிட்டு நாங்கள் இனி போட போகிறோம். நார்மலான ஒரு ஐசிங் பேக் எடுத்து ஐசிங் பேக்கிൻ്റെ முன்பக்கத்தை நல்ல சின்னனாக வெட்டணும். ஏனெண்டா அந்த சின்னனாக வெட்டினா தான் அந்த ஒரு இது பதத்துக்கு வரும். கொஞ்சம் பெருசாக வெட்டினா அந்த அந்த ஸ்ப்ரிங்கல் மாதிரி வராது. கொஞ்சம் சின்னனாகவே வெட்டுங்கோ. அப்படி அதிலும் சின்னனாக இருந்தால் அப்புறம் நீங்கள் வெட்டலாம். ஆனால் பெருசாக வெட்டினா இப்போ தொண்டு செய்யலாம் போயிடும். அதுக்கு பிறகு நீளமாக இழுத்துக்கொண்டு அப்படியே போக வேண்டிய ஒரு கோடு வடிவில் இழுத்துக்கொண்டு அப்படியே போக வேண்டியான். மிகவும் இலகுவானது. நீங்கள் இது வேண்டுண்டா சரியான காசு. ஆனால் இது சீனியில் செய்கிறபடியாக உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் டீப் ஃப்ரிட்ஜுக்கையோ வைக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வெளியாலே நீங்கள் வைக்கலாம். ஏனென்றால் சீனி பழுதாகாது. நான் ஹாட்டில் நான் அவ்வளவா செய்யலை. என்னோட ஹாட்டில் நான் ஃபொந்தான் இல்லை செய்து வச்சுருந்தபடியாக எனக்கு இது தேவைப்படையில நான் உங்களுக்கு செய்கிறதுக்காக இது நான் செய்து காட்டுறேன். மிகவும் இலகுவானது. அடுத்தது க்ரீன், அடுத்தது ஆரஞ்சு, நீங்கள் கூடுதலாக கலர் குறைவாயும் எடுக்கலாம். கலர் கொஞ்சம் டிம்மாயும் எடுக்கலாம். ஆக டார்க் கலராக எடுக்காமல் டிம்மாயும் எடுக்கலாம். அடுத்த நாள் நல்ல நூடுல்ஸ் மாதிரி ஒரு நாளைக்கு பிறகு வந்துடும். நூடுல்ஸ் மாதிரி நல்லா நறுக்குண்டு வந்துடும், காஞ்சிடும். அதை நீங்கள் வேணுமெண்டா தனி கலராயும் வச்சுருக்கலாம். என்னோட லைட் கலர் சிவப்புக்கு டார்க் கலர் சிவப்பு மேலே தூவிவிட்டால் வடிவாக இருக்கும். க்ரீன் கலருக்கு நல்ல லைட் க்ரீனுக்கு டார்க் க்ரீன், லைட் க்ரீன் கேக்குக்கு டார்க் க்ரீன் மேலே போட்டு விட்டால் வடிவாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான செய்யலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். அதால் அது உங்களோட விருப்பம். நீங்கள் தனியாக வச்சுருக்கிறது கூடுதலாக நல்ல மனு நான் நினைக்கிறேன். இதோடு நான் சேர்த்து நான் ஃபொந்தான் ஐசிங் ஸ்ப்ரிங்கலும் செய்து காட்ட போகிறேன். ஃபொந்தான் குழைக்கிற மாதிரி குழைச்சி போட்டு நான் அந்த சின்ன இருக்கிறதுலேயே சின்ன அச்சா எடுத்து நான் செய்ய போகிறேன். இது இருக்கிறதுலே சின்ன அச்சா இப்போ எங்களோட ஐசிங்
இதில் இருக்கிற ஸ்ப்ரிங்கிள் ரெடி. அதை மாதிரி பக்கத்தில் பாருங்க ஃபொந்தானில் செய்த ஸ்ப்ரிங்கலும் வச்சுருக்கிறேன். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டெக்கரேட் மாதிரி கோல்ட் டஸ்ட் சேர்க்க போகிறேன். அது உங்களோட விருப்பம், அதை நீங்கள் சேர்க்காம விடலாம். ஆனால் அது சேர்த்தா வேறு லெவலாக இருக்கும், நல்ல வடிவாக இருக்கும், ஒரு ஷைனிங் நல்ல லுக் கொடுக்கும். விருப்பம்னா அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், ஆனால் நீங்கள் சேர்க்காமலும் விடலாம். பாருங்கள், சேர்த்த உடனே அந்த லுக் வேறு லெவலாக இருக்கும், நல்லா இருக்கும். ஃபொந்தான் ஐசிங் ஸ்ப்ரிங்கல் செய்கிறது மிகவும் ஃபொந்தான் ரெசிபி நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன், இந்த சேனலில் போட்டிருக்கிறேன். கட்டாயம் போய் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. மிகவும் இலகுவான ஃபொந்தான் வித்தவுட் மாஷ்மெலோவும் செய்து போட்டிருக்கிறேன், வித் மேஷ்மெலோவும் நான் 2 செய்முறைகளும் போட்டிருக்கிறேன். வீடியோக்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கட்டாயம் நிச்சயமாக விசிட் பண்ணி பாருங்க, பிரயோசனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்க மட்டும் பாய் பாய்.